அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று யாராலும் மறக்க முடியாத நாள் என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக நிறுவனரும் மனிதருள் மாணிக்கம் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார். அவர்களுக்கு நமது சேனலின் சார்பாகவும் நமது சேனலின் சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்திய நாள் இன்று. அனைவராலும் மறக்க முடியாத நாள். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. நானே வீடியோலாம் போட வேணாம்னு நினச்சேன். சரி, இருந்தாலும் பாத யாத்திரை கொஞ்சம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி அப்படியே மேலோட்டமாக இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணி நம்ம இரங்கலையும் தெரிவிக்க வேண்டும் அல்லவா, அதனால் இன்றைக்கி வீடியோ போட வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஃபஸ்ட்டு அவருக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களின் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. தமிழ் திரையுலகின் ஜாம்பவான். அவரது நடிப்பு மூலம் லட்சக்கணக்கானவர்களின் இதயங்களை கவர்ந்தவர். ஒரு அரசியல் தலைவராக தமிழக அரசியலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவரது குடும்பத்தினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. இது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அதேபோல் திரு அண்ணாமலை அவர்களும் தனது இரங்கலை ட்விட்டர் வாயிலாகவும் நேரிலும் செல்கிறார். ட்விட்டர் வாயிலாகவும் இன்று தெரிவித்திருக்கிறார். அவர் என்ன தெரிவித்திருக்கிறார் என்று பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் நிறைய போட்டிருந்தாருங்க. அதில் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், காமிச்சு விட்டுறேன். அதாவது தேமுதிக நிறுவனரும் திரு கேப்டன் அவர்கள் இயற்கை எழுதியிருக்கிறார், மிகுந்த வேதனை அளிக்கிறது அப்படின்னு போட்டிருந்தார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வரியை எழுதியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதாங்க இன்றைக்கி ட்ரெண்டு. எல்லா செய்தி சேனலும் திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த இரங்கல் செய்தியை போட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய தொழிலாளர்களின் பசிப்பினி போக்கிய மனிதர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சூப்பராக போட்டிருந்தாருங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த மாதிரி சாப்பாடு போட்டவர் இன்றைக்கி இல்லாமல் போயிட்டார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நேரில் பார்க்காத ஒரு மனிதருக்காக கண்ணீர் சிந்தி இருக்கிறேன் என்றால் அது இன்று மட்டும்தாங்க. ஸோ இன்றைக்கி இது வருத்தப்படாதவர்கள் பாவம் செய்தவர்களாக தான் இருக்கக்கூடும். ஸோ அந்தளவுக்கு எல்லாரும் அனைவரின் மனம் கவர்ந்தவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு நல்ல தலைவரை இழந்து விட்டோம். முன்பு அதிகாரத்தில் அவரை அமர வைக்காமல் இழந்தோம், இன்று அவரையே இழந்து விட்டோம் அப்படின்றது ஒரு வருத்தத்துடன் நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்களை பற்றி சமீபத்தில் கலாட்டா சேனலுக்கு கொடுத்த அந்த பேட்டியை ஓரிரு வரிகள் உங்களுக்காக போடுகிறேன், பார்த்துட்டு வாங்க. இவர்கிட்ட தான் நான் 3 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் 2009 ஐஎம் லக்னோவில் இருக்கும் பொழுது. ஒரு அன்கன்வென்ஷனல் பொலிட்டீஷியன் நம்ம ரொம்ப பயப்படுவோம். நம்மளை பற்றி நியூஸ் பேப்பர்காரங்க எப்படி நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி டிவி என்ன நினைக்கிறாங்க, எதையும் கவலைப்படாம ஒரு தனி அரசியல் இலக்கணத்தை எழுதினவர் விஜயகாந்த் அவர். நான் இப்படித்தான், ஏத்துக்கிறவங்க ஏத்துக்காங்க, ஏத்துக்காதவங்க ஏத்துக்காதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அது கேப்டன் இருந்துச்சுங்கன்னா, அதுக்கு எப்பொழுதுமே இன்னைக்கு நானும் அரசியல்ல சில இடத்துல அப்படித்தான் என்னுடைய பயணம் இருக்கு. அதை கேப்டனை பார்க்கும்பொழுது அப்படித்தான் நினைப்பேன். யாருக்கும் கேர் பண்ணாம அவரு ஸ்டைல் அரசியல் பண்ணார். அது ஜட்ஜ் பண்ணலாம், சக்சஸா ஃபெயிலியரா அது வேறங்கன்னா அந்த தைரியம் அவர்கிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், பிரதமரின் பேரன்புக்குரியவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். உயர்ந்த மனிதர் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். வேறு வழியில்லை. அந்த இயற்கை இரக்கமின்றி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டு சென்றுள்ளது. இப்பொழுது நம்ம பாத யாத்திரையை பார்த்துருவோங்க, மேலோட்டமும் பார்த்துருவோம். இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கரெக்டாக என்ன நியூஸோ அதை பார்த்துட்டு கிளம்பிடுவோம். யாரும் கோச்சிக்காதீங்க. இந்த பாத யாத்திரையை பார்ப்பதற்கு முன் ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லியே ஆக வேண்டும். இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் எப்படி திரு அண்ணாமலை அவர்கள் யாத்திரை சென்று கொண்டு இருக்கிறாரோ அதே போல் இந்தியா முழுவதும் 3 தேர்
வண்டி வந்து யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் மற்றும் விவசாய நலத்திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு செல்வதற்கும், அதேபோல் நாடு முழுவதும் 1,00,000 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரோன் கொடுக்குறாங்க. இதற்காக அந்த 3 தேர் யாத்திரை வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் என்ன வைத்திருக்கிறார்கள் என்றால் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திரா அப்படின்ற பேரில் அந்த யாத்திரை தொடங்கி நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பஞ்சாயத்திற்கும் சென்று கொண்டிருக்கிறது என்பது முக்கியமான விஷயம். அதில் ஒரு பகுதியாக நேற்று திருவள்ளூரில் ஒரு விவசாயியை காணொளி வாயிலாக பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயி பேர் ஹரிகிருஷ்ணனுங்க. எதற்கு இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயி ஐசிஐசிஐ பேங்க்கில் ரிலேஷன்ஷிப் மேனேஜர். அந்த வேலையை தூக்கி எறிந்துவிட்டு அவங்க அப்பா இறந்தது பின்னர் அந்த விவசாயத்தையே பார்த்து கொள்வோம் அப்படின்றதுக்காக அவர் திருப்பி விவசாயத்துக்கே வந்தார். அவரை பெருமைப்படுத்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவரை காணொலி வாயிலாக பேசியிருக்கிறார். அந்த காணொலி உங்களுக்காக போடுறேன், பார்த்துட்டு வாங்க. திருவள்ளூர் ஜி से हरिकृष्ण जी वणक्कम. हरिकृष्ण जी, how are you? I can't hear you. Vanakkam sir. Vanakkam. I am very proud to interact Honorable Prime Minister of India. Tell us about yourself. I am a farmer sir from Tiruvallur, Perumalpat. I have getting training from KVK, horticulture and also agriculture department. We are getting so many benefits from agriculture side. And also I am a benefit from Pradhan Mantri schemes like PM Kisan Saman Nidhan, PM Fashal Yojana. Harikrishna ji, since how many years you are doing farming? Sir, from 2000 my father has expired sir. From that I am doing And before that, what you were doing? I am working at ICICI Bank as a relationship manager for 2 years sir. And So also, you were what is your educational qualification? BSc Computer Science sir. Oh, so you have done a BSc in computer science and you Yes, left sir. everything and you joined farming. Yes sir. It is I am happy to say the farmer sir. As I am What inspired you to go for farming? my family itself agriculture family sir. So it inspired to encourage doing farming sir. Harikrishnan ji, Oh. have you taken any benefit from the government? Yeah sir, I have taken benefits sir. First is PM Kisan Saman Nidhi and also PM Fashal Yojana and also Avaj Yojana and also Ayushman Bharat and also KCC Kisan Credit Card, a green card sir. Harikrishnan It is ji, helpful. are you also seeing some new practices in agriculture? Yeah sir. Can you share your experience? Sir, nowadays you have launched a nano urea, water soluble fertilizers like DAP. It is helps us to save soil from help us save soil, sir. And also now the drone has been launched, sir. It is saves time and also manpower from affecting chemicals, sir. हरिकृष्ण जी, आपके जैसे पढ़ लिख करके आगे बढ़े हुए व्यक्ति खेती की तरफ लौट आए, यह देखकर बहुत अच्छा लगा मुझे। साथ ही आप नई तकनीक को भी जान रहे हैं और समझने का प्रयास भी कर रहे हैं। सरकार आप जैसे लोगों के साथ हमेशा खड़ी है। हमारा प्रयास है कि आगे भी आपको इसी तरह भारत सरकार की योजनाओं का लाभ मिलता रहे। चलिए, बहुत बहुत धन्यवाद, सबको वणक्कम। பார்த்தீங்களா, இதுதான் பிஜேபியோட ஒர்க்குங்க. சும்மா அந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சி மற்ற கட்சி மாதிரிலாம் பிஜேபியோட
பிஜேபியோட ஒர்க் இருக்காது. பிஜேபியோட பாலிடிக்ஸ் ஸ்டைல் வேறு, மற்ற கட்சியோட பாலிடிக்ஸ் ஸ்டைல் வேறு. மற்ற கட்சிகளோட ஸ்டைல் வந்து அவங்களோட ஒர்க்கு வந்து அப்படி மேலோட்டமாக இருக்கும். பிஜேபியோடது அப்படி கிடையாது, டீப்பாக இருக்கும். ஸோ அதனால் பிஜேபியை யாருமே சாதாரணமாக நினைக்க மாட்டார்கள் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. இப்போது நம்ம வந்து பாத யாத்திரை வந்துடலாங்க. அந்த யாத்திரை சங்கல்ப் யாத்திரை வரும்போது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது பாத யாத்திரை வந்துடலாம். பாத யாத்திரை வந்து டே 70ங்க. கீழ் வேலூர் மற்றும் நாகப்பட்டினம் 2 சட்டமன்ற தொகுதிகள் நேற்று முடித்திருக்கிறார்கள், வெற்றிகரமாக முடித்திருக்கிறார்கள். ஃபஸ்ட்டு கீழ்வேலூரை பார்த்துடலாங்க. கீழ்வேலூரில் வந்து மேலதாளம் வைத்து காவடி எடுத்து வரவேற்றிருக்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களை மக்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து கீழ்வேலூரில் வந்து பெண்கள் தனது கோரிக்கைகளை மனுக்களாக திரு அண்ணாமலை அவர்களிடம் கொண்டு கொடுக்கின்றனர். அந்த காணொலி இப்போ உங்களுக்கெல்லாம் ஓவர்லேயில் போயிட்டுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காணொலிக்கு ஒரு வாக்கியம் சொல்ல வேண்டும் என்றால், எளியவர்களின் தோழன், சாமானியர்களின் தலைவன், அன்பிற்கினியர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பெண்ணுடன் ஃபோட்டோ எடுத்து அந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை மகிழ்வித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று. ஸோ அந்த காணொலி இப்போது உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்து அந்த பெண்ணோட மண்டி போட்டு அந்த பெண் கூட ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த அளவிற்கு ஒரு பண்பான தலைவர் கிடைத்திருக்கிறார் தமிழகத்திற்கு அப்படின்றதுல ஒவ்வொரு தமிழனும் பெருமைப்பட வேண்டும். அடுத்து நாகப்பட்டினம் வந்துடலாங்க. நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் ஐயர்கள் கும்பம் வைத்து மாலையிட்டு திரு அண்ணாமலை அவர்களை வரவேற்கிறார்கள். மக்கள் ஒரே மனதாக இருக்கிறார்கள் என்பது இந்த பாத யாத்திரையின் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாடி பெண்கள், குழந்தைகள் எல்லாம் வராங்க. அந்த குழந்தைங்ககிட்ட ஜாலியாக பேசிட்டு போகிறாருங்க. என்ன சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணா மோடி தாத்தாவுக்கும் தாமரைக்கும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு குழந்தைகளிடம் கொஞ்சி விளையாடி சென்றிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் இருந்த ஒரு தொண்டர் கலண்டு பாஜகவில் இணைந்திருக்கிறார். தலைவராகவும் திரு அண்ணாமலை அவர்களை ஏற்றுக்கொண்டு தலைவர்னு மூச்சிக்கு முன்னுதர சொல்கிறாரு. அவர் சொன்னதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திமுகவுக்கு அப்படி வேலை செஞ்சேன், இப்படி வேலை செஞ்சேன், தரையில் படுத்து புரண்டேன், கள்ள ஓட்டு போட்டேன். அதுதான் முக்கியமான விஷயம். கள்ள ஓட்டு போட்டிருக்கேன், அப்படிலாம் நான் வேலை செஞ்சு அதற்கப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு தான் எனக்கே தெரிகிறது நாம் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், அசிங்கமாக இருக்குது அப்படின்னு என்னை திருத்தியவர் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு பாஜகவிற்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த காணொளி உங்களுக்காக போடுறேன், பார்த்துட்டு வாங்க. வந்துட்டு தரையில புரண்டு வேலை பார்த்துவேன், கள்ள ஓட்டு போட்டுவேன். ஆனா கேவலமா இப்படி எல்லாம் பண்ணிட்டோமேன்னு தலைவர் வந்த பிறகுதான் நானே இது பண்றேன். ஏன் ஒரு நேர்மையாச்சு வரக்கூடாது? என் குடும்பமே அங்க நிக்குது 6 மணில இருந்து தலைவருக்காக தான். ஏன் தெரியுமா? மாற்றம் வரணும் தமிழ்நாடு. அவர் வந்து சனாதனத்தை ஒழிப்பேங்கிறாரு. முதல்ல திமுக ஒழிச்சிருவோம், நல்லபடியா இருப்போம் எல்லாரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டங்க. பொதுக்கூட்டத்தில் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார். பேசும்போது என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாம் ஜெயிப்போம், வெற்றி பெறுவோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அண்ணாமலை வந்தார், பேசினார், நல்லா பேசினாருப்பா, ஆனால் ஜெயிக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நாம் வெல்வோம் அப்படின்றது இது ஒரு சரித்திரமாக இருக்கட்டும் அப்படின்றத அந்த இடத்துல பேசியிருப்பார். அந்த காணொளி உங்களுக்காக போடுறேன், பார்த்துட்டு வாங்க. தம்பி சொன்ன ராமானே இத்தனை நாளாக யாருங்கிட்ட இந்த மாதிரி சொல்லவே இல்லை. முதல்ல யாராவது சொல்லிட்டு அப்பவே நான் பிஜேபிக்கு வந்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கிட்டு நம்மளுக்கு வந்தார். ஐயா, அதை உங்களிடம் உறுதிப்பட நாங்கள் சொல்லுகிறோம். 4 ஜாதிகள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறது. அதை மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் நம்புகிறோம். வேற எதையும் நம்ம நம்ப போறது இல்லை. ஆனால் 2024 நாகை பாராளுமன்ற தொகுதியில் ஒரு சரித்திரத்தை படைப்பாங்க. ஊர்ல 4 பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கேட்க வேண்டாம். அண்ணே நீங்க போய் கேட்கலாம், அண்ணே அண்ணாமலை என்ன வந்தாரு, நல்லா பேசுறாரு, அல்லது நல்லா பேசுனேன், எப்படி வேணாலும் நீங்க சொல்லுங்க. யாத்திரை நல்லா நடந்துச்சு, நிறைய கூட்டம் வந்துச்சு, நீங்க சொல்லுங்க. உடனே ஊருக்காரர் என்ன சொல்லுவார், அதெல்லாம் சரிதான், ஆனா பிஜேபி ஜெயிக்குமா? அதெல்லாம் சரிதான், பிஜேபி இப்ப ஜெயிப்பாங்களா அப்ப ஜெயிப்பாங்களா, வளர்ந்துருச்சா அப்படின்னு கேட்பான். அதனால்தான் நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். அதெல்லாம் சரிதான், 2023க்கு முன்பு அரசியலை பிரித்து தூக்கி எறிந்துவிட்டு 2023 புதிய அரசியலை நாம் படைப்போம். பாரதிய ஜனதா கட்சி தலைமையேற்று நடக்கக்கூடிய
இந்திய திருநாட்டினுடைய அரசியலை படைப்போம். அதுக்கு 2024 நமக்கு ஒரு வாய்ப்பு, பாராளுமன்ற தேர்தல். நீங்கள் அனைவரும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி, கீழ்வேலூர் பகுதி சாதாரண ஊர் இல்லைங்க, சாதாரண ஊர். மனுஷனுடைய துன்பங்களை கேடுகளை எல்லாம் போக்கணும் அப்படின்னாங்க இங்க சுயம்புவாக இருக்கக்கூடிய கேடிலி அப்பரை வந்து பார்த்தோம். அவரை பார்க்காம எதுவுமே வேலை நடக்காது. அப்படிப்பட்ட கேடிலி அப்பர் இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு வந்திருக்கின்றோம். 2 வாரத்திற்கு முன்பு உங்களுடைய மண்ணில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணி மாதா ஆலயத்துக்கு நான் போனேன். ஃபாதர்லாம் இருந்தாங்க. நான் போய் சொன்னேன், ஐயா, ஃபாதரை கிட்ட கேட்டாங்க, ஐயா என்ன வேண்டுறீங்க சொல்லுங்க. நான் 2 விஷயம் சொன்னேன். ஐயா, மாதா உங்ககிட்ட 2 கோரிக்கை வைக்கின்றேன். ஒன்று, தமிழகத்தில் ஏழை இருக்கக்கூடாது. 2வது, 2024 பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் யார் நல்லது செய்கின்றார்களோ அவங்க ஆட்சிக்கு வரும். அது மாதா முடிவு பண்ணும். உங்களுக்கே தெரியும், மாதா முடிவு எங்கேயே பண்ணுவாங்க, மோடி ஐயாக்கு தான் பண்ணுவாங்க. இந்தியாவும் நல்லா இருக்கணும், தமிழகமும் நல்லா இருக்கணும். அது அதை சார்ந்து ஒரு ஆட்சியாளர் வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடி அவர்கள் தான். இந்த ஆண்டு நரேந்திர மோடி ஐயா அவங்க தன்னுடைய இல்லத்தை, நேற்று முன்தினம் கிறிஸ்துமஸ் விழாவை நரேந்திர மோடி ஐயா அவர்கள் தன்னுடைய இல்லத்துல கொண்டாடினார். தன்னுடைய இல்லத்திலே கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினார். இவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இது மத கட்சி. திமுக காரங்க ஐயோ மத கட்சி தான். 70 ஆண்டு காலமாக இதே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி இந்த கட்சி இந்த கட்சி இந்த கட்சி வடக்கு கட்சி, இந்த கட்சி நார்த் இந்தியா கட்சி, இந்த கட்சி ஹிந்தி கட்சி. நான் ஹிந்தி அங்க பேசுறேன், தாய்மார்கள் இல்லை. இதே ஊர்ல, கரூர்ல தொட்டம்பட்டிங்கிற கிராமத்துல 7வது தலைமுறையாக அதே ஊர்ல விவசாய குடும்பத்தில் பிறந்த ஊர்ல பேசுறேன். இந்த கட்சியை நான் வேற வேற ஊர்ல பார்த்திருக்கிறேன். கர்நாடகால பார்த்திருக்கிறேன், டெல்லியில பார்த்திருக்கிறேன், அங்கெல்லாம் வாழ்ந்திருக்கின்றேன். இந்த கட்சி என்ன செய்திருக்கிறது என்று தெரியும். குஜராத்திலே பார்த்திருக்கிறேன். தமிழகத்திலும் அந்த மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தலைவர்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வரணும், மாற்றம் தமிழகத்தில் வரணும், ஆண்ட கட்சிகள் வேண்டாம் என்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்றுக்கொண்டு இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையில வந்திருக்கிறோம். எந்த பொய் சொன்னாலும் அது பழைய சரித்திரம். நாம் இங்கே கூடியிருப்பது புதிய சரித்திரத்தை படைப்பதற்கு. 2024 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு 450 எம்பிக்களோடு வரும் என்கின்ற நம்பிக்கை, உங்களுடைய உற்சாகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்துவிட்டு. அண்ணன் கிட்ட சொன்னார், அண்ணே கீழ்வேலூர்னே பாரதிய ஜனதா கட்சி இப்பதானே வளர்ந்துகிட்டு இருக்கு, மக்கள் ஒரு 3000-4000 பேர் வரலாமே தலைவர் கூட்டு வந்தார். உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் புது சட்டை பட்டு வேட்டி போட்டுக்கிட்டு குழந்தைங்க நிக்கிறாங்க. ஒரு திருவிழா கோலம் போல, திருவிழா கோலம். உங்க வீட்டுல திருவிழா போல. ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் கூட இந்த யாத்திரையை தன்னுடைய யாத்திரையாக கோலம் போட்டுள்ளார். சின்ன சின்ன குழந்தை புது டிரெஸ் போட்டு வந்து போட்டோ எடுத்து, என்ன ஒரு ஆசை. இது எங்கள் யாத்திரை, எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய யாத்திரை இது. அதுக்கு பிஜேபி காரங்க வர்றாங்க, மோடி ஐயா கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி நீங்க எப்ப நினைச்சீங்களோ அப்பவே தெரிஞ்சிருச்சுங்க, நாகை பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வரப்போகிறது என்பது இந்த ஊருக்குள்ள எட்டி பார்த்த பொழுது, நடந்து வர ஆரம்பித்த பொழுது தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த புண்ணிய பூமி கீழ்வேலூரிலிருந்து உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்றுக்கொண்டு, ஆதரவை எல்லாம் கேட்டுக்கொண்டு இங்கிருந்து அடுத்த தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி 129வது தொகுதியாக நாகப்பட்டினம் போனுங்கம்மா. 234 தொகுதி போனோடே போயிட்டே இருக்கிறோம். 234 தொகுதி பிப்ரவரி முதல் வாரத்துக்குள்ள முடிச்சுட்டு அப்புறம் பாராளுமன்ற தேர்தல். அதுவரை உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது இருக்கட்டும் என்று சொல்லி, அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் என்ற பர்னிச்சரை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள். அந்த கீழ்வேணீர் படுகொலை பற்றி அவர் பேசியிருப்பார். அந்த காணொலியை இப்போ உங்களுக்கு நான் போடுறேன், நல்லா கவனமாக கேளுங்க எல்லாரும். பெரியார் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்றத, ஏழையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு அப்பவே பெரியார் சொல்லியிருக்கிறார். அந்த பெரியார் என்ற பர்னிச்சரை சுக்குநூறாக உடைத்திருக்கிறார் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லி அந்த காணொலி உங்களுக்கு போடுறேன், பார்த்துட்டு வாங்க. கரும்புள்ளி என்று ஒரு காலத்திலே நாம் சொல்வோம். தமிழக வரலாற்றினுடைய கரும்புள்ளியாக இருக்கக்கூடிய கீழ வெண்மணி சம்பவம் நடந்த தொகுதி. தான் செய்யக்கூடிய வேலைக்கு கூலியை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் போர்க்குடி உயர்த்திய பொழுது 42 பேர் எரித்துக் கொல்லப்பட்ட அந்த கரும்புள்ளி இருக்கக்கூடிய பகுதி. அன்னைக்கு போராட்டம் செஞ்சு 42 பேர் தன்னுடைய உயிரை இழந்தார். அதற்கான நீதியும் நியாயமும் கூட
காலம் கடந்து இன்னும் கிடைக்காம நாம் எல்லாம் கோட்டை பார்த்து ஏதாவது நீதியும் நியாயம் கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்னைக்கு அந்த கோரமான காட்சி நடந்த வருடம் 1968 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த கீழ வெண்மணி சம்பவத்தை பத்தி பேசினார். தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும், அதாவது 100 ரூபாய் கிடைச்சா 100 ரூபாய் எப்படி வாழணும்னு கத்துக்கணுங்களா, 50 ரூபாய் கிடைச்சா 50 ரூபாய் எப்படி வாழணும்னு கத்துக்கணும், சாப்பாடே கிடைக்கலாம் கூட சாப்பாடு இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு கத்துக்கணுமா. பெரியார் சொல்றாரு பாருங்க, தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு கூறாமல் நாட்டிலே கலவரத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதுசாரியாக இருந்தாலும் சரி, இடதுசாரியாக இருந்தாலும் சரி, அதிதீவிர கம்யூனிஸ்டுகளாக இருந்தாலும் சரி, இந்த திமுக ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். நான் அரசியல் ஒரு 4 ஆண்டுகளா இருக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை போல ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து கல்வியை பயின்று விட்டு காவல்துறையிலே சிறிது காலம் பணியாற்றி விட்டு அரசியல் இருக்கு. எனக்கு தெரிந்த அரசியலிலே மோசமாக யாராவது ஒருவர் கூலி தொழிலாளர்களை பற்றி பேசி இருக்காங்கன்னா இந்த வரிதான் எப்பவோ படிச்ச புத்தகத்தில் குறித்து வைத்திருந்தேன். கீழ்வேலூர் வரும் பொழுது உங்களுக்கு அதை படித்து காட்ட வேண்டும் என்று. தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா ஏழையாத்தான் இருக்கணும், கூலி வேலை செய்யறவங்க கூலி வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கணும். பார்த்தீங்களா பா, என்ன அடி என்ன அடி. இந்த மாதிரி ஒரு தலைவனை வரலாற்றில் யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் இன்று பயந்து ஓடுகிறார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் அண்ணாமலையை பற்றி கேட்டாலும் ஓடுகிறார். திரு மாண்புமிகு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டாலும் அவரும் ஓடுகிறார். அப்படின்றது எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம் சோசியல் மீடியாவில். ஸோ இவ்வளோதாங்க டே 70, அதாவது 70வது நாள் பாத யாத்திரை. இதை விட ஒரு முக்கிய அறிவிப்பு, இன்னொரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது பிஜேபி தமிழ்நாடு சார்பாக. என்ன அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்றும் நாளையும் நடைபெறவிருந்த என் மண் என் மக்கள் யாத்திரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதாங்க அந்த அப்டேட்டு. இன்றைக்கி நடைபெறவிருந்த யாத்திரையும் நாளை நடைபெறவிருந்த யாத்திரையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது அஃபீஷியலாக பிஜேபி தமிழ்நாடு அறிவித்திருக்கிறது. ஓகேங்க, இறுதியாக திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒன்று, தலைவா நீங்கள் சென்று வாருங்கள். இனி உங்களுக்கு வழி இல்லை, மருந்து இல்லை, மாத்திரை இல்லை, மருத்துவம் இல்லை, மருத்துவமனை இல்லை, டாக்டர் இல்லை, பசி இல்லை, பிணி இல்லை, எதுவுமே கிடையாது. நிம்மதியாக உறங்குங்கள் அப்படின்றத மன வேதனையுடன் கனத்த இதயத்துடன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.